உலகத்தில் ஒன்றுமே இல்லை. ஆமென். எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், என்னாலே செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். அவரால் முடியாதுங்கிற வார்த்தை அவர் அகராதியிலே கிடையாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லமை உள்ளவர். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆமென். முடிஞ்சால் பக்கத்தில் எப்படி சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சாதாரணமானவர் அல்ல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் ஆராதிக்கிற கர்த்தர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் ஜீவனுள்ளவர், நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஆமென், ஆமென். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். மதிலை பார்த்து பயப்படுகிற கூட்டம் நம்ம கிடையாது, விசுவாசித்து மதிலை தாண்டுற கூட்டம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென். துதிச்சே மதில்களை படிக்கற்களாய் மாற்றி அடுத்த கட்டத்துக்கு ஏறி போகிற கூட்டம் நாவலாம். ஆமென். சில பேர் எங்கேயோ இருக்கிற மாதிரி இருக்க, நல்லா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆமாம். இந்த மரியாளுக்கு ஒரு பழக்கம் உண்டு. என்னது மரியாளுக்கு? ஆமாம், இயேசுவை எங்கே பார்த்தாலும் பாதத்தில் விழுந்துருவா. இது மரியாளுடைய பழக்கம். ஆமாம். ஏசப்பா வீட்டுக்கு வந்தால் மார்த்தாள் கிச்சன் ரூமில் இருப்பாங்க, ஆனால் மரியாள் எங்கே இருப்பாப்புல? இயேசுவின் பாதம். லாசரு மரித்து 4 நாள் ஆயிட்டு இயேசு லாசருவை பார்க்க வருகிறார். மார்த்தாள் சொன்ன டயலாக் தான் யாரும் சொன்னா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்தினால் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். இதே டயலாக் தான் மரியாள் சொன்னாங்க. ஆனால் மார்த்தாள் சொல்லும்போது அழாத இயேசு யார் சொல்லும்போது அழுதுட்டார்? மரியாள் சொல்லும்போது அழுதுட்டார். ஏன்னா மார்த்தாள் சொன்ன முறை வேற, மரியாள் சொன்ன முறை வேற. மரியாள் பாதத்தில் விழுந்து கதறினான், ஆண்டவரே நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான். பார்க்குற எல்லாத்துக்கும் ஒன்றும் புரியலை. என்னப்பா இவா இயேசுவை பார்க்குறாமல எங்கே விழுந்துருதா? அப்படி என்ன பாதத்தில் என்ன இருக்குது? ஒன்றும் புரியலை. மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், ஒரு நாள் இந்த பாதத்தில் விழுந்தேன், கண்ணீரால் நினச்சேன், என் பாவ வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இந்த பாதத்தில் அவில்லாமல் முத்தமிட்டேன், என்னைக்கு இந்த பாதத்தில் விழுந்து என் வாழ்க்கை மாறிச்சோ அன்னைக்கு இந்த பாதத்தை பார்க்கிறனாம்லாம் விழுந்துருவேன். இதுதான் மரியாளுடைய பழக்கம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஏன்னா வாழ்க்கையை மாற்றிய பாதம். ஹல்லேலூயா. பாவ வாழ்க்கை விடுவிச்ச ஒரு பாதம். ஆகவே இந்த பாதத்தை பார்க்குற நேரமெல்லாம் மரியாள் என்ன பண்ணிடுவாங்க? இந்த பாதம் என் வாழ்க்கையை மாற்றிய பாதம்லா என்று சொல்லி பார்க்குற நேரமெல்லாம் பாதத்தில் விழுந்துருவாங்க. இது யாருக்கு மட்டும்தான் புரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் புரியும். மற்றவங்களுக்கு தெரியும், என்னடா இவன் பார்க்குற நேரமெல்லாம் பாதத்தில் விழுந்துருதால. நம்ம எங்கே அமர்ந்திருக்கிறோம்? இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. அவர் பாதத்தை கண்ணீரால் நனைங்க, நிச்சயமாக அந்த கண்ணீருக்கு என்ன உண்டு. ஹல்லேலூயா. ஆமென். ஒரு பாடல் சேர்ந்து பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டுவேன். ஐயா ஸ்தோத்திரம், ஏசையா ஸ்தோத்திரம். ஃபாதர் பெர்க்மான்ஸ் அவர்கள் பாடிய ஒரு ரொம்ப பழைய பாடல், நித்திய ஜீவன் பாட விஷயத்தில் இருக்கிறது. ஆமென். சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடினான் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். முழு பலத்தோடு உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். நல்ல கைத்தட்டி மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திரம் இசையா. கைத்தட்டு பத்தலை நல்ல முழு பலத்தோடு. ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி. இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கினி. இருளை ஒளியாக்கினி, இருளை ஒளியாக்கி. நல்ல முழு பலத்தோடு ஐயா ஸ்தோத்திரம் இசையா. எல்லாரும் சேர்ந்து பாடுங்க பாபு. ஐயா ஸ்தோத்திரம் இசையா ஸ்தோத்திரம். மான்களைப் போல, மான்களைப் போல ஓடச் செய்து, மான்களைப் போல
செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். பலத்தால் இடை கட்டி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே. ஐயா ஸ்தோத்திரம். நல்லா ஆர்ப்பரிச்சு கைத்தட்டி முழு பலத்தோடு ஆமென். அந்த ராஜாதி ராஜாவே ஐயா ஸ்தோத்திரம், இசையா. சொல்லுங்க, நீரே என் கண்மலை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, ஓ எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் கேடயம், ரட்சிப்பின் கேடயம் எனக்கு தந்திரே, ரட்சிப்பின் கேடயம் என்னாலும் தாங்கிக் கொண்டே, என்னாலும் தாங்கிக் கொண்டே, நல்ல சத்தமாய் என்னாலும் தாங்கிக் கொண்டே, ஓ என்னாலும். ஐயா ஐயா ஸ்தோத்திரம், இசையா. நல்ல முழு பலத்தோடு ஐயா, ஓ இசையா ஸ்தோத்திரம். கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வழுவாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டே, அகலமாக்கி விட்டே, அகலமாக்கி விட்டே, இசையா அகலமாக்கி விட்டே. ஐயா ஸ்தோத்திரம், இசையா. ஹல்லேலூயா. ஐயா ஸ்தோத்திரம், இசையா. சொல்லுங்க, மான்களைப் போல, மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமர செய்தி, உயர அமர செய்தி, ஓ உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம், ஐயா ஸ்தோத்திரம், இசையா ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நமக்கு என்ன காடுகளை தந்திருக்கிறார் ஆண்டவர்? மான் காடுகளை தந்திருக்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமாம். எவ்வளோ பெரிய மிருகம் மானை துரத்தினாலும் மானை லேசில் பிடிக்க முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை சத்துருக்கள் நம்மளை துரத்தி வந்தாலும் நம்மளை லேசில் பிடிக்க முடியாது. நமக்கு என்ன காடுகளை தந்திருக்கிறாரு? மான் காடுகளை தந்திருக்கிறார். முடிஞ்ச பக்கத்தில் சொல்லுங்க பார்ப்போம், உங்கள் கால்கள் மான் கால்கள் சொல்லுங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. இதே சங்கீதக்காரர் தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரின் கொம்பை காண்டமிருகத்தின் கொம்பை போல உயர்த்தினீர். ஹல்லேலூயா. காண்டமிருக கொம்பு எவ்வளோ பெருசாக இருக்கும்? ரொம்ப பெருசாக இருக்குமோ? சின்னதாக தான் இருக்கும். ஒரே கொம்பு தான் சின்னதாக இருக்கும். ஆனால் தாவீது சொல்லுகிற, என் கொம்பை எதை மாதிரி உயர்த்தினீரா? காண்டாமிருகத்தின். என் யானை கொம்பு அதை விட பெருசாக இருக்கும். ஆனால் காண்டமிருகத்தின் கொம்புக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறேன். ஏன்னா இந்த கொம்புக்கு முன்னாடி யானை கூட நிற்க முடியாது. ஹல்லேலூயா. இந்த கொம்புக்கு முன்னாடி சிங்கம் நிற்க முடியாது. இந்த கொம்புக்கு முன்னாடி சிறுத்தை நிற்க முடியாது. இந்த கொம்புக்கு முன்னாடி எந்த விலங்கு நிற்க முடியாது. பார்க்க சின்ன கொம்பு தான், ஆனால் இந்த கொம்புக்கு முன்னாடி எந்த மிருகம் நிற்க முடியாது. குத்தி கிழிச்சிரும். ஹல்லேலூயா. பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, அந்த கொம்பை தான் உங்களுக்கு தந்திருக்கிறார். உங்களுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது.
ஹல்லேலூயா. அதை சொல்லும் போதே கெத்தா சொல்லணும். உங்களுக்கு முன்னாடி எவனும் நிற்க முடியாது சொல்லுங்க பாப்போம். ஹல்லேலூயா. ஒரு கோலியாத் 1000 கோலியாத்து வந்தாலும் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்போம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. அவன் அவளுடைய பிளான் என்னது? தாவீது எப்படியாவது செத்துறணும். ஆகவே பிளான் போட்டு சொல்லிட்டு வர, நீ 100 பெலிஸ்தனை கொண்டுட்டு வா, உனக்கு யாரை தாரேன்? என் பொண்ணை உனக்கு தாரேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் போட்டு தள்ளிட்டு வா? 100 பெலிஸ்தனை. ஏன்னா சவுலுக்கு நல்லா தெரியும், 100ல் எவனாவது ஒருத்தன் யாரை போட்டுருவான்? தாவீதை போட்டுருவான். இதுதான் சவுளுடைய பிளான். ஆனால் தாவீதுக்கு என்ன கொம்பு இருக்குது? காண்டம் இருக்குது. அவர் 100 அல்ல 200 மண்டையை கொண்டு வரார். நீ கேட்டது 100, இந்த போடுறான்னு சொல்லி 200 மண்டையை அள்ளி வீசுறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஹல்லேலூயா. திருமை பக்கத்தில் சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு கொடுத்திருக்கிற கொம்பு காண்டாமிருகத்தின் கொம்பு. ஆகவே உங்களுக்கு முன்பாக எவனும் நிற்க முடியாது, எந்த சத்துருவும் நிற்க முடியாது. ஹல்லேலூயா. அந்த சனத்தை மாத்திரம் மான்களைப் போல ஓட செய்து உயர அமர செய்து நல்ல கைத்தட்டி நல்ல ஆர்ப்பரித்து பாட போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. மான்களைப் போல ஓட செய்தி சொல்லுங்க. மான்களைப் போல ஓட செய்தி உயர அமர செய்தி. உயர நல்ல அதிகாரத்தோடு சொல்லுங்க பாப்போம். உயர அமர செய்தி, உயர அமர. மீண்டும் கூட மான்களைப் போல, மான்களைப் போல ஓட செய்தி சொல்லுங்க. மான்களைப் போல உயர அமர செய்தி. உயர அமர செய்தி. மீண்டும் சொல்லுங்க. உயர அமர செய்தி, உயர அமர செய்தி. ஹல்லேலூயா. உயர அமர செய்தி. ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா. ராஜராஜாதியந்தரே சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா இயேசுயா. சொல்லுங்க. இம்மட்டும் காத்தீர், இம்மட்டும் காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. இம்மட்டும் காத்தீரே, இனிமேலும் காப்பீரே. என்னாலும் துதித்திடுவே, என்னாலும் துதித்திடுவே. நீங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து. என்னாலும் துதித்திடுவே இயேசுயா, என்னாலும் துதித்திடுவே. ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா. ஐயா சொல்லுங்க. எனது விளக்கு, எனது விளக்கு எரிய செய்தி, எனது விளக்கு எரிய செய்தி. இருளை ஒளியாக்கினி, இருளை அப்படி எழுந்து நின்று நம்ம சேர்ந்து பாடுமா? ஒளியாக்கினி. எல்லாரும் எழுந்து நின்று நல்லா கைத்தட்டி ஒளியாக்கினி. ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா. நல்லா கைத்தட்டி பாருங்க பாபு. ஐயா ஸ்தோத்திரம். கால்கள் வாழுமாமல் நடக்கும் பாதையை, கால்கள் வாழுமாமல் நடக்கும் பாதையை அகலமாக்கி விட்டீ, அகலமாக்கி விட்டீ. ஓ அகலமாக்கி விட்டீ இயேசுயா, அகலமாக்கி விட்டீ. ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா ஸ்தோத்திரம். அதிகாரத்தோடு பாடுவோம். ஐயா ஸ்தோத்திரம் இயேசுயா ஸ்தோத்திரம். நீரே என் கண்மலை, நீரே நீரே என் கோட்டை, எனது அடைக்கலமே. ஓ எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஓ எனது அடைக்கலமே.
ஏசையா. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வே, அவராலே நான் ஒரு மதில்களை தாண்டுவே. மதில்களை பார்த்து பயப்படுகிற ஆள் நான் இல்லை ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை சொல்லி எப்பேற்பட்ட மதில்களையும் தாண்டுகிற அபிஷேகத்தை அந்த வல்லமைகளுக்கு தந்திருக்கிறவரே. எல்லாரும் வாய் திறந்து கர்த்தரை உயர்த்துவோம். நமக்கு மான் கால்களை தந்திருக்கிறான், காண்டமிருகத்தின் ஒத்த கொம்பை நமக்கு தந்திருக்கிறான். நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. நாம் ஆராதிக்கிற கர்த்தரும் சாதாரணமானவர் அல்ல. அவர் சர்வ வல்லமையுள்ளவர். அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். ஓ, நீ நல்லவரப்பா இயேசுவே, நீ நல்லவர். ஏசையா, நீர் உண்மை உள்ளவரே. ஓ, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களோடு கூட வருகிற தெய்வமே நாங்கள் ஆராதிக்கிறோம் அப்பா. பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. மான்களைப் போல ஓடச் செய்தி, மான்களைப் போல ஓடச் செய்தி, உயர அமரச் செய்தி. ஸ்தோத்திரம் ஏசையா. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். நல்ல ஆவியில நிரம்பி நல்ல சத்தத்தை உயர்த்தி, கொஞ்ச நேரம் சத்தத்தை உயர்த்தி அவர் செய்த நாமம், அவர் செய்த அற்புதங்களை சொல்லி, அவருடைய நாமங்களை சொல்லி கர்த்தரை துதிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்லவர், 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 நல்லவர். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தெய்வங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி பாபிலோன் தேசத்தில் தேவன் நாமத்தை உயர்த்தின பொழுது கர்த்தர் அவர்களை உயர்த்தினாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் அவரை உயர்த்த உயர்த்த, நாம் அவரை உயர்த்த உயர்த்த, அவர் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்த, அவர் உண்மை உள்ளவர், அவர் சர்வ வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. நல்ல சத்தத்தை உயர்த்தி, யாரும் சும்மா இருக்க வேண்டாம். எல்லாரும் வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாப்போம். நீங்க துதிக்க 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 இந்த ராத்திரி வேளையில ஒரு விடுவிக்கிற வல்லமை நம் நடுவே அசைவாடுவதாக. ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி இயேசுவே, நீ நல்லவர். பரிசுத்த ஆவியானவரே, ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே, ஹல்லேலூயா. நீ நல்லவரப்பா, நீ நல்லவர், 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 நல்லவர். உண்மை அர்ப்பணிக பாபு, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அர்ப்பணிக. சத்தத்தை உயர்த்தி இந்த ராத்திரி வேளையில் ஆவியானவர் நம் நடுவே பலத்த காரியங்களை செய்யட்டும். அவர் நம் நடுவே பெரிய காரியங்களை செய்யட்டுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஓ ரீபானா சுடவன கரதியந்தரபா. பிரசன்னரே, பிரசன்னரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆவியானவரே, நாங்கள் ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, ஒருவராய் சாவாமை உள்ளவரே, சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் பண்ணுகிறவரே, நீ நல்லவர், 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 நல்லவரப்பா. ஹல்லேலூயா. இயேசுவே, நீ நல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உங்க ஆத்மாவை பார்த்து நீங்க சொல்லுங்க பாபு. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற
கைத்தட்டி சொல்லுங்க பாபு. உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து எதை குறிச்சோம் நீ சோர்ந்து போகாதே. அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமா. எத்தனை பேர் நம்புறீங்க? அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு நல்ல முழு வெளத்துடைய ஈடு இணையில்லா மகிமையே இதனால். சோர்ந்து போகாதே நீ, சோர்ந்து பேசவே. போகாதே அது சீக்கிரத்தில் இந்த லேசான. உங்க சத்தம் உயரட்டும். அது சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம். சிறகுகளின் நிழலே என்றென்றும் மகிழச் செய்தே. உன் சிறகுகளின் நிழலே என்றென்றும் மகிழச் செய்தே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே துணையாளரே, பாத்திர ஆராதனை. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உயர்த்துங்க உயர்த்துங்க. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. ஆமென் ஆமென். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணிய துதித்திடுவே. ராஜா நீ செய்த ஒவ்வொரு நாளும் எண்ணிய துதித்திடு. ஆவில நிரம்பி ஆராதனை. எஸ் எஸ் ஓரே சகதரமனதியத்தரே. ராத்திரி வேளையில் போய் உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை. நல்ல கரங்க தட்டி. எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபையை தந்தீரையா. எந்த பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயம் இல்லையே. இயேசு ராஜா என் பலனானி. ஆராதனை ஆராதனை உமக்கே. தேவனுடைய வல்லமை வெளிப்படட்டாண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை. ஓ ராஜாவே, ஆராதனை. எஸ் எஸ். ஹல்லேலூயா. ஆராதனை. ஓ மகிமையே உமக்கே. சொல்லுங்க. எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம், எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து. எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆண்டவரே, எந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடி. ராஜா ராஜா நீர் செய்த நன்மைகளை இன்றைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நான் சாகர வரை நீ செய்த நன்மையை பாடுவேன். ஓ ராமா, ஓ ராஜா நீ செய்த, ராஜா நீ செய்த நன்மைகளை. ஆராதனை ஆராதனை உமக்கே.
மகிமை வெளிப்படுவதாக. உயர்த்துங்க, உயர்த்துங்க. ஆராதனை. சத்துரு வைக்கப்படுவானாக ஆண்டவரே. சாத்தானின் அரங்கள் அழிக்கப்படுவதாக. ஓ சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அஸ்திவாரங்கள் அசையட்டும். இந்த ஆரணி சத்தத்தை கேட்டு ஆண்டவரே, ஓ எல்லா அரங்கள் அசைவதாக. சாத்தான் கட்டி வைத்திருக்கிற அஸ்திவாரங்கள் இந்த ராத்திரி வேளையில் ஆண்டவரே, ஓ அசைவதாக. நல்ல ரெண்டு கரங்களை தட்டி ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி, ஆவில நிரம்பி. இன்றைக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த உயிர் முடிகிற வரை, இந்த ஜீவன் முடிகிற வரை நீர் செய்த நன்மையை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் உயர்த்துவே. தேவனுடைய மகிமை ஆலயத்தை மூடுவதாக. தேவ மகிமை ஆலயத்தை மூடுவதாக. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆவியானவரே. நீ நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. பக்தன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன். அவரை துதிக்கிற துதி எப்போதே நாவல் இருக்கும். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவரை எந்த சூழ்நிலை தள்ளப்பட்டாலும், எப்பேற்பட்ட நெருக்கத்தில் தள்ளப்பட்டாலும் ஒரு நாளுமே துதிப்பதை நிறுத்த மாட்டேன் ஆண்டவரே. இந்த நாவலை எப்போதுமே துதிக்கிற துதி இருக்கு ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும், நல்ல கை உயர்த்தி நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். இந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ஓ ராஜா, நீர் செய்த நன்மைகளை